வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான நியூஸு. செகண்ட் கிரேட் எக்ஸாம் டிஎன்டெட் எழுதி பாஸ் பண்ணி இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஎன்டெட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2025 எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க அவங்களுக்குமான ஒரு நியூஸாகவும் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு நியூஸ் வந்து இன்னும் கீ ஆன்சர் வந்து இன்னுமா ரெடி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ரெடியாக இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணுறதில்ல, போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சிஓ ப்ரொசீடிங்ஸ் தான் 4/12 நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம். எதுக்காக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து கான்ஃபிடென்ஷியல் ஒர்க் அப்படின்றது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோவும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த விதமான அன்னெசரி வீடியோ வரப்போகிறது கிடையாது. பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்டெட், டிஆர்பி எக்ஸாம்ஸு, ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் இதை பற்றின வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் இஸ் அ சேனல் தட் இஸ் யூஸ் டு அப்படின்னு சொல்லலாம். யூஸ் டு அண்ட் ட்ரையிங் டு என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட் ஆஸ் யூஷுவல். எப்பவும் போல் ஷேரிங் இஸ் கேரிங். நம்மளோட இன்ஃபர்மேஷனையும் ஸ்ட்ராட்டஜிஸையும் ஷேர் பண்ணிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை வந்து புரிஞ்சதுனால அதை நம்ம செஞ்சிட்ருக்கோம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல வேறு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. டிஎன்டெட் 2025க்கான டெஸ்ட் பேட்சஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வி ஆசிரியர் தேர்வு வாரியம் மந்தனப்பணி பட்டதாரி ஆசிரியர்களை சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் மந்தனப்பணிக்கு பணிபுரிய பட்டதாரி ஆசிரியர்களை பணி விடுவித்தல் சார்பாக சென்னை 6 ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரின் செயல்முறைகள். ஸோ இது வந்து தேர்வு பணிக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. தேர்வு பணி ஏன்னா தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரோட செயல்முறை ப்ரொசீடிங்க்கு 25/11/2024 கொடுத்துருக்காங்க. பார்வையில் காணும் கடிதத்தின்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைபெற உள்ள மந்தன பணிகளுக்கு பணியாற்றும் பொருட்டு வருவாய் மாவட்டத்தில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களை கீழ்கண்ட நாளில் பணிபுரியும் வகையில் பணி விடுவிப்பு செய்ய தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது தேர்வு பணிகளுக்காக. ஒன்று கொஸ்டின் பேப்பருக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த கீ ஆன்சருக்காக இருக்கலாம். கொஸ்டின் பேப்பருக்காக இருக்கிற பட்சத்தில் கொஸ்டின் பேங்க் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படியே கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுக்கறது கிடையாது, கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணுவாங்க. டிஎன்டெட்டுக்காக இருக்கலாம், இல்லை கீ ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லை ரெடி பண்ண கீ ஆன்சரை கடைசியாக ஒரு டீம் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வச்சு வெரிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ், ஆங்கிலம், அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 4ஆம் தேதி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே ரொம்ப அதிகமான, அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 பேர் வகையில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ மேற்காணும் மந்தன பணிக்கு இணைப்பில் பெயர் பட்டியலில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களை 10 மணி அளவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்று மந்தன பணியில் எவ்வித குறைபாடுகளும் இன்றி செயல்பட அறிவுறுத்துமாறு அது சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுப்பட்டுள்ளோம். பட்டியல் அனுமதிக்கப்படும் மந்தன பணிக்கு வருகை புரியும் ஆசிரியர்கள் வங்கி கணக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரொசீடிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் கொஸ்டின். ஸோ இப்போ அந்த கன்சாலிடேஷன் இல்லை அரேஞ்ச் பண்ணுறது இல்லை இது பண்ணுறதுனா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கூப்பிடுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுங்கிற போது 2 விஷயம்தான் நமக்கு அதில் பாயிண்டில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று புதிய கொஸ்டின் பேங்க், புதிய தேர்வுகளுக்கான. அப்போ டிஎன்டெட் 2025 பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கிறதுனால இது வந்து இது டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கொஸ்டின் பேங்காக இருக்கலாம். சிங்கிள் டே ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட விடை குறிப்புகளை சரிபார்த்து வெளியிடுவதற்கு ஏதுவாகவும் இருக்கலாம். அப்போ சரிபார்த்து இந்த சப்ஜெக்ட் கமிட்டி கிட்ட சைன் வாங்குறது, அதாவது சப்ஜெக்ட் கமிட்டி இந்தந்த விடைகள் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அதிகபட்சமாக கீ ப்ராசஸ் வந்து
அதுக்காக தான் இது இருக்கணும் அப்படிங்கிறது உறுதி. டெட்டுக்கான கொஸ்டின் பேப்பருக்காகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். அதிகபட்சமாக செகண்டரி கிரேட் டீச்சர்ஸோட விடை குறிப்புகள் இப்போ தயாரிக்கப்படாது. தயாரிக்கப்பட்டதை வெரிஃபை பண்ணி இதுதான் விடை குறிப்பு அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வெளியிடுறதுக்கான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் குழுவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ டிஎன் டெட் நோட்டிஃபிகேஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் அது போட்டு தான் ஆகணும். இப்போ 4/12/2024 நமக்கு இந்த மந்தன பணிகள் அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே ஒரு 3 பேர் 5 பேர் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து அதை வெரிஃபை பண்ணி ஃபைனலாக கமிட்டி, இங்கிலீஷுக்கு ஒரு சப்ஜெக்ட் கமிட்டி, தமிழுக்கு ஒரு சப்ஜெக்ட் கமிட்டி வந்து நேம் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு விடை குறிப்பு வந்து நம்மளோட டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டில் டிஆர்பியில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஜிடி ஆன்சர் கீ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கீ ஆன்சருங்கிறது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு தான் பார்க்கலாம். சீக்கிரமாகவே வெளியிடப்படும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. அதே மாதிரி டிஎன் டெட் நோட்டிஃபிகேஷனுக்காக அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, படிச்சுட்ருக்கவங்க, இந்த வருஷம் படிச்சுட்ருக்கவங்க, இன்னும் எக்ஸாமுக்காக தயாராமல் இருக்கவங்க ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா அடுத்து ஒரு மாசான எலெக்ஷன் வர்றதுனால மாசான யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக இன்னொரு எக்ஸாம் வச்சு எக்ஸாமாவது நடந்துடும், போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க அப்படின்றது, எக்ஸாம் நடந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கிறத சிஎம்ஏ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 26க்கு முன்னாடி. அப்போ இந்த டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். ஸோ டெட்டில் பாஸ் பண்ணாத கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இதை லாஸ்ட் சான்ஸாக எடுத்து டிஎன் டெட்டுக்கு படிங்க. ஸோ இது அதுக்காகவாக இருந்தாலும் சரி இல்லாட்டினும் சரி ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக டெட்டு நடத்தி தான் ஆவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே இல்லைனாலும் ஏப்ரலுக்குள்ளே நடந்து தான் ஆகணும். ஏன்னா 2-3 வருடமாக நடக்காததுனால டெட்டுக்கு படிச்சுட்ருக்கவங்களுமே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஆன்சர் கீ வந்து கடைசி கட்டத்தை எட்டிருச்சு. சீக்கிரமாகவே நமக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டோட ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கரெக்டாக வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அவுட்டாகவே நம்ம இதை பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக இந்த டிசம்பருக்குள்ளே நமக்கு ஆன்சர் கீ வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2-3 வாரத்துக்குள்ளே, இந்த நெக்ஸ்ட் வாரம் முடிஞ்சிச்சு, அதுக்கு அடுத்த வாரத்தில் நமக்கு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேகன்சி இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் கண்டிப்பாக இன்னும் 1000 வரைக்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் கூட போகிறது கவர்மெண்ட்டோட ஒரு இதை பாயிண்ட் அவுட்டை பொறுத்து தான். நம்மளும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்காங்க நம்ம டீச்சர்ஸும். ஸோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். வேகன்சி கண்டிப்பாக 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது சம்மந்தமான வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான வாட்ஸ்அப் லிங்க்கை அதில் ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெட் 2025 அண்ட் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ், சைக்காலஜி அண்ட் இதுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.